2025 வீடியோ ட்ராமா நீங்களும் எஸ் நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு வீடியோ எடிட்டிங்கில் வேறு லெவலில் ஒரு க்ரோத்தை சந்திக்கலாம். இது ஒரு சில்லான ஃபன்னான வீடியோ இருக்கும். ஸோ ரெடியா பார்த்துருவோம். வீடியோ எடிட்டர் லைஃப் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். வீடியோ எடிட்டர் சும்மா வந்து கட் பண்ணி போகிறது வீடியோ எடிட்டிங் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வீடியோ எடிட்டிங்கண்டா ஒரு ஸ்டோரி சொல்லணும், ஒரு சீனை வந்து எவோக் பண்ணணும், அதே மாதிரி ஒரு கலர் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ஒரு சினிமா டைரக்டர் மாதிரியே தான் திங்க் பண்ணணும். வீடியோ எடிட்டிங்கண்டா வெறும் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கொண்டு இருக்கிறாங்களுக்கு இப்போ ஒரு தெளிவொன்று கிடைச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட்டிங்கண்டா என்ன, ஒரு டைரக்டர் மாதிரியே யோசிக்கணும். என்ன மாதிரி ஸ்டோரி சொல்ல போகிறோம், ஒரு ஸ்டோரி டெல்லர் தான் சொல்லலாம். நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டிங்கடா யாராவது, நீங்கள் யாருன்னு கேட்டிங்கடா நீங்களா யாருடா ஐஎம் ஸ்டோரி டெல்லர்னு சொல்லுங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, வெட்டிங் ஹைலைட்டு, மற்ற யூடியூப் பிளாக்ஸு, மற்றது ஷார்ட் ஃபிலிம் டெய்லர் எல்லாத்துக்குமே வந்து இப்போ வீடியோ எடிட்டர் தான் கியூரி அண்டு கியூன். எப்படி சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுறதுலாம் யோசிச்சுக்கோ. என்ன சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணலாம், எப்படி சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணலாம்னு யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபோன் மட்டும் வச்சுருக்கீங்கன்றா உங்களுக்கு வந்து CapCut இருக்குது, VN இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கலக்குங்க. ஆனால் வந்து பிசி யூஸராக இருந்தீங்கடா, ப்ரொஃபஷனலாக ஒரு எடிட்டராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கண்டா, கட்டாயமாக இந்த CapCut VNலாம் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியர் ப்ரோவோ, டாவின்சி ரிசோ, ஃபைனல் கட் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அதுலேயே லேர்ன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு மார்க்கெட் அடையிறதுக்காக அது ஒரு பாத்வேயாக இருக்கும். அதால் நீங்கள் கட்டாயம் வந்து நான் சொல்லுவேன், டாவின்சி வந்து இப்போ வந்து ஃப்ரீ டூல், ஸ்டூடியோ டூ வேண்டாம், நல்ல லைஃப் டைம் நீங்கள் வேண்டி வைக்கலாம். டாவின்சி ப்ரீமியர் ப்ரோ மாதிரி இது மாதிரி இல்லை, பேக்கேஜ் இல்லை. ஸோ நீங்கள் டாவின்சி ரிசர்வ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டாவின்சி தான் கூட யூஸ் பண்ணுறதால நான் சொல்கிறேன். நான் வந்து ப்ரீமியர் யூஸ் பண்ணி அதுலேருந்து டாவின்சிக்கு மாறினாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டாவின்சி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ரீமியர் ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். ஆனால் டூல் முக்கியம் இல்லை. நான் முதல் சொன்ன மாதிரி ஸ்டோரி டெல்லிங் என்ன மாதிரி நாங்கள் ஸ்டோரி சொல்ல போகிறோம், அது வந்து வெறும் டூல் தான். ஸோ அந்த டூலை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா சரி, ஒரு டூல் லேர்ன் பண்ணாலே சரி, உங்களுக்கு எல்லா டூலுமே உங்களுக்கு ஈஸியாகிடும். பிறகு நீங்கள் எந்த டூலுக்கு கொண்டு விட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக அதை லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்டா ஒரு டூலில் நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மற்றது டூல் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். ரன்வே இருக்குது, மற்றது AutoCAD இருக்குது. அதை ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றது நீங்கள் என்னென்னு லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் இந்த டூலை மட்டும் லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது. நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடின்ற வந்து புத்தகத்தை பற்றி வாசிக்கிறேன்ற நான் சொல்லலை. ஸ்டடின்றதை நீங்கள் வந்து அந்த டூலை பற்றி நீங்கள் யூடியூப்பில் டுட்டோரியல் பார்த்து லேர்ன் பண்ணலாம். அதை விட நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்றால் நீங்கள் வந்து செய்யணும். ஒரு எடிட்டிங்கை டுட்டோரியலை பார்த்தோன்னே அதை நான் அப்படியே செய்யாமல் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி மற்ற டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறதுலேயும் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கட்டாயம் கேளுங்க. டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து அதை எப்படி செய்திருக்கிறாங்கன்னு அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது என்னென்று இப்படி இந்த வருதுண்டு அதை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஐடியா வரும். அதை விட நீங்கள் எடிட் பண்ணத்தான் உங்களுக்கு ஒரு க்ரோத் வரும். இல்லையே சும்மா வீடியோவே பார்த்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு நுழைச்சி வராது. எதையும் செய்யத்தான் வரும். அதான் அனுபவமே கல்வின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதை உடனே செய்து பாருங்கள். உங்களோட ப்ராஜெக்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கோ எல்லாம் ஃப்ரீயாக செய்து கொடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்தை வந்து செய்யுங்க, செய்து பாருங்கள். செய்யத்தான் அது வந்து வளர்ச்சி அடையும். உங்களோட அந்த ஸ்கில் ஒரு 3 அல்லது 5 வீடியோ எடிட் பண்ணே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு கையிலே ஒரு மேஜிக் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டைல் வந்துடும். எல்லாட்ட ஸ்டைலையும் காப்பி பண்ணால் உங்களுக்குன்ற ஒரு ஸ்டைலை வச்சுருங்க. அதுதான் உங்களை வளர்த்து விடும். ஒரு தனிநபராக இண்டிவிஜுவலாக இருப்பீங்க நீங்கள் எல்லாருக்கும் முடியல. அதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஸ்டைலை வந்து பிக் பண்ணுங்க, பிடிங்க. அது உங்களுக்கே நீங்கள் ஒரு 5-6 வீடியோ எடிட் பண்ண உங்களுக்கே தெரியும். ஓகே, எனக்கு இந்த ஸ்டைல் வருது, எனக்கு ஓகே இதே நான் ஃபாலோ பண்ணலாம்னு உங்களுக்கே அது தோணும். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் செய்கிற வேலையை வேறு அதை கேட்கும்போது நீங்கள் கேட்டால் எதை காட்டுவீங்க? செய்த வேலையை உங்கள் கையில் வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க, மெமரி ஃபுல்லுன்னு டிலீட் பண்ணிவிடுவீங்க. ஏன்டா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அதால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ஒரு கூகுள் ட்ரைவில் போடுங்க. இல்லாட்டி வந்து யூடியூப்பில் ப்ரைவேட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம். அதை விட நிறைய வழி இருக்குது. போர்ட்ஃபோலியோ வந்து வெப்சைட்லேயே க்ரியேட் பண்ணலாம். நீட்டான க்ளீனான லுக்கில் நிறைய வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணலாம். Behance இருக்குது, அதே மாதிரி ரெல் இருக்குது, அப்படி நிறைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் முதல் ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் முதல் ட்ரைவ்லேயே போட்டு வைக்கலாம், கூகுள் ட்ரைவில் போட்டு வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி யூடியூப் இதுலேயும் போட்டு வைக்கலாம். அதை மாதிரி போட்டு வைக்க நீங்கள் பிஃபோர் கலர் கிரியேட், ஆஃப்டர் கலர் கிரியேட், பிஃபோர் எடிட்டிங், ஆஃப்டர் எடிட்டிங் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் போட்டு பிரித்து போடும்போது பார்க்குறாக்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. தானாகவே நீங்களே கிளைண்ட்ஸை தேடி போக தேவையில்லை, அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அந்தளவுக்கு கூட ஷோரீல் இருக்கும். முக்கியமான விஷயம் இன்ஸ்டா. இப்போ வந்து இன்ஸ்டா தான் எல்லா இடமும்
உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங்கில் பெருசாக இருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான். அதால் வந்து நீங்கள் செய்கிற வேலையை வந்து நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஆள் வந்து உங்களோட ஓட கொடுக்க போனாங்க, நீங்கள் யாருன்னு தெரியும். அதாவது உங்களோட இன்ஸ்டாவாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு எடிட்டர் அதாவது அது சம்மந்தமான வீடியோ தொடர்ந்து நீங்கள் போடும்போது உங்களோட ஒரு நம்பிக்கை வந்து அவங்க ஓகே உங்களோட வீடியோ பார்த்துட்டு அவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்களாவே உங்களுக்கு வந்து ஓட தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதால் இன்ஸ்டாகிராம், நான் முதல் சொன்ன மாதிரியே பிகான்ஸ், அதே மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே நீங்கள் உங்களோட வீடியோ போடலாம். அதே மாதிரி ஆன்லைனில் என்னென்ன உங்களுக்கு தளத்துல எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அதை வந்து மிஸ் பண்ணாமல் கட்டாயம் வந்து அதில் போட்டு உங்களோட டேலண்ட்டை வந்து ஷோரீல் பண்ணுவோம். ஷோரீல் பண்ணும்போது தான் உங்களுக்கான வாய்ப்பு தானாக தேடி வேறு, நீங்கள் வந்து தேடி போக தேவை. நான் அதைத்தான் திருப்பி சொல்லுவேன். 5வது மணி வருமா ப்ரோன்னு கேட்குறது எனக்கு கேட்குது. மணி வரும், இதெல்லாம் செய்கிறதுக்கே மணி வரதுக்காக தான். எல்லாமே நாங்கள் ஒரு காசுன்றது என்ன, பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். மணி வரும், கண்டிப்பாக வரும். ஃபைவர் மற்றது ஃபேஸ்புக் குரூப்பு அந்த மாதிரி இடங்களில் தான் உங்களோட ப்ளே கிரவுண்ட் வச்சு விளையாடுங்க, விளாசி தள்ளுங்க. ஃபைவரில் வந்து நீங்கள் கிக்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிக்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபைவரில் ஏர்ன் பண்ணுறாங்க இருக்குது. ப்ரூஃப் வேறு இருக்குது. நீங்கள் வந்து ஃபைவரில் முதலாவது க்ரியேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரியாது, நான் அது சம்மந்தமான வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். உங்களுக்கு ஃபைவர் எப்படி கிக் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் எந்தெந்த வேலையில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபைவரில் ஏர்ன் பண்ணலாம், மற்றது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு தமிழ் கிளைண்ட் தான் வேணும். ஃபைவரில் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இது வேண்டாலும் நீங்கள் வந்து தமிழ் கிளைண்ட் எனக்கு வேணும்னு நினச்சிங்கண்டா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு தமிழ் நிறைய பேர் இப்போ வந்து ப்ரொமோஷன்ட்டு உங்களுக்கு தெரிந்தானே 2025 வந்து சோஷியல் மீடியா தான் ஃபுல்லாக பிளாட்ஃபார்மே. அப்போ நீங்கள் பிளாட்ஃபார்மில் வந்து எல்லாருமே வந்து இதை தான் தேடிக்கொண்டு இருப்போம். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட வந்து உங்களோட கிளைண்ட்டை நீங்களே டைரெக்டாக அட்ராக்ட் பண்ணால் நான் முதல் சொன்ன மாதிரியே அவங்களே உங்களை தேடி வரதுக்கு என்னென்ன செய்யணும்னு முதல் சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட்டை நீங்கள் செய்தாலே இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். கட்டாயமாக மணி உங்களுக்கு கொட்டும். முக்கியமாக வந்து செய்யும்போது உங்களோட கூட வந்து ஒருத்தர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க, உங்களுக்கு தம்ப்லைன் செய்ய தெரியுமா? வீடியோட்டரை வந்து மட்டும் கேட்க மாட்டாங்க, தம்ப்லைனுக்கு சேர்த்து தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸாக நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஐடியா. உங்களுக்கு தம்ப்லைனும் ப்ளஸ்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க கட்டாயமாக ஓட தருவாங்க. ஏன்னா அந்த ப்ளஸ்ஸாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு வீடியோட்ட வராங்க, எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு தம்ப்லைன் செய்ய தெரிஞ்சால் நல்லது தானே அவங்களுக்கு. அப்போ உங்கள்கிட்ட தான் பெறுவாங்க, வேறு எல்லாட்டையும் போவாங்க. அதை தான் சொல்கிறேன், நீங்கள் தம்ப்லைனையும் படித்து வைங்க. அதுக்கு நான் ஒரு அடுத்த வீடியோ போடுறேன். தம்ப்லைனுக்கு தனி வீடியோ போடுவேன் நான் கட்டாயமாக. இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் இந்த பாயிண்ட்ஸ், அந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு க்ரோத் வேறு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இதுதான் டைம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிப்பாட்டிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க தயவு செய்து. ஸோ 2025 நீங்களும் வீடியோட்டர் ஆகணுமெண்டா இதுதான் உங்களுக்கான ரோட் மேப். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கண்டா நீங்களும் வீடியோட்டர் ஆகலாம். ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இது நான் உங்கள் நம்பர் சைனிங் ஆஃப் எஸ்கே ஈஸ்டர். இது கேவலமாக இருக்குது பேர், எனக்கு வேறு வழியில் சேனலுக்கு வச்ச பேர். கெட்டது கைமண்ணளவு கல்லாது உலகளவுன்றாங்க. எனக்கு கெட்டது கொஞ்சம் தானா, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். குறை நிறைய இருந்தால் உங்களுக்கு கவுண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் வீடியோ. இப்போ வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களை கரியரை.